ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலுமே அவ்வளோ சோறு, நிறைய சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கான ருசியான ஒரு குழம்பு. வாயில் சாப்பிட சாப்பிட அப்படியே எச்சி ஊறிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அப்பளம் முதல்ல பொரிச்சு எடுத்துடலாம். இதே எண்ணெயில் தாளிக்கணும் இல்லையா, அதனால் நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முழுசாக தான் இருக்குது. அதே போல் அதிகமாக கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா சாம்பார் தூளில் காரம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையே கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா கலந்தாச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம். இப்போ தேவையான உப்பு. நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை மசால் வாடையெல்லாம் போயிட்டு நல்லா குழம்பு கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அப்பளம் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அப்பளத்தை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் தேவை, ஒரு சிலருக்கு இந்த குழம்புல போடுற அப்பளம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நிறைய சேர்க்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 அப்பளம் சேர்த்துக்கிறேன். ரொம்பையும் தூள் தூளாலாம் போடாதீங்க, சும்மா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 4 அப்பளம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்படி இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பு நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடுப்பை சிம்மில், அப்பளம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன். அப்பளமும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அருமையான ஒரு அப்பளக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்பளக்குழம்பு செஞ்சிங்கன்னா நம்ம எவ்வளோ சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கடைசியில் இந்த வடச்சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அதை விட ருசி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஈஸியான முறையில் அப்பளக்குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.